இப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் கேப்டன் எங்கடா அவரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ பேச ஆகணுங்களா, அவரு எங்க தேடிட்டு இருக்கும் போது அவரு காணாம போயிடுறாரு. டீமுமே வந்து காணாம போயிடுது. என்னடான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரியுது, இது மாதிரி ஆண்டி பைக்ராஃப்ட் வந்து நீங்க பேன் பண்ணியே ஆகணும். அவர் வந்து எடுத்தோடனே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு. அண்ட் இந்தியன் டீம் பாருங்க, நாங்களே வந்து இனிஷியேட் பண்ணாலுமே அவங்க வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண கூட வந்து இனிஷியேட் பண்றாங்க. அந்த மாதிரி அடுத்த மேட்ச் எங்களுக்கு ஆண்டி பைக்ராஃப்ட் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பாரு. மேபி ஆண்டி பைக்ராஃப்ட் வந்து அடுத்த மேட்ச் பேன் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க வந்து யூஏ கூட எங்களுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பாய்காட் பண்ணிடுவோம், விளையாட மாட்டோம், நாங்க விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இதுக்கு ரொம்ப சீரியஸா வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்த ஐசிசி பேனல் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ஒண்ணுமே இல்ல, நீங்க பாய்காட் பண்றீங்களா பண்ணிக்கோங்க, நாங்க வந்து ஆண்டி பைக்ராஃப்ட் எல்லாம் வந்து பேன் எல்லாம் பண்ண முடியாது. அவர் எங்க பேனல் எலைட் மெம்பர்னால அவர் அவ்வளவு சீக்கிரம்லாம் எங்களால பேன் பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஓகேவா? சோ வந்து இப்ப இந்த ஸ்டோரி கேட்கறப்ப என்னடா ஆண்டி பைக்ராஃப்ட் தான் பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான் போல, வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பண்ணது பெரிய தப்புல அப்படின்ட்டு வந்து ஒரு ஆங்கிள் யோசிப்பீங்க. ஆக்சுவலி வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த ஸ்டோரி ஒன்று இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டி பைக்ராஃப்டோட கதை பார்த்துருவோம். ஆண்டி பைக்ராஃப்ட் என்ன சொல்றாருன்னா, கிளியரா சொல்றாரு, பாருங்க நான் ஒரு மேட்ச் ரெஃபரி, சரிங்களா, மேட்சுக்கு முன்னாடி எங்கிட்ட இந்தியன் மேனேஜ்மெண்ட் வந்து சொன்னாங்க, லைக் வந்து நாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸோட ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டோம், இது வந்து ஆல்ரெடி ப்ரீ டிசைடடா இருக்கு, சோ இதை வந்து கன்வே பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது, நான் வந்து பாகிஸ்தான் டீம் கேப்டனான சல்மான் அலி ஆகாட்ட டாஸ் அப்போ அதான் நான் சொன்னேன், நான் கன்வே தான் பண்ணேன், நான் வந்து இங்க வந்து ஒரு தூதுவன், அவ்வளவுதான், சரிங்களா, என்ன ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஒரு மனசங்கடம் வரானா அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து பாகிஸ்தான் கேப்டன் கிட்ட என்ன சொன்னேன், ஹேண்ட் செக் பண்ணாதீங்க, தட் வில் பி பெட்டர் ஃபார் எவ்ரிஒன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க கண்டிப்பா எஸ்டீமும் வந்து குறையக்கூடாதுல்ல, அந்த இடத்துல கை கொடுக்க போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதனால ஒரு இதுல சொல்லியிருப்பாப்ல, அதான் வந்து நான் பண்ணது, சரிங்களா, என்ன ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அவரு கேட்கறாரு.